Hi friends, my name is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் சூப்பரான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன டாபிக் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தாங்க. யூசேஜ் ஆஃப் லெட்ஸ். இந்த லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை லெட் அஸ். ஓகே, லெட் அஸ் இதோட சுருக்கமான வடிவம் கன்ட்ராக்ஷன் தான் லெட்ஸ். ஸோ லெட் அஸ், லெட்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான், ஒரே வார்த்தை தான். லெட்டஸ் அதோட சுருக்கமான வடிவம் தான் லெட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செயலை சேர்ந்து செய்வதற்கான பரிந்துரை. நம்மலாம் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சஜஷன் கொடுக்கறது. பரிந்துரை அப்படின்னா சஜஷன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடலாம், வாங்க நம்ம விளையாடலாம், நம்ம படிக்கலாம், நம்ம தூங்கலாம். ஒரு குரூப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வாங்க நம்ம வெளில போகலாம். ஓகே, அப்படி சொல்லுவோமா? ஸோ ஒரு செயலை சேர்ந்து செய்வதற்கான ஒரு பரிந்துரை. ஓகேவா? வாங்க நம்ம படத்துக்கு போகலாம், ஒரு சஜஷன், எல்லாரும் சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு சஜஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த லெட்ஸ் யூஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல வரும், அதுக்கப்புறம் வந்து வெர்பு வரும். ஸோ வெர்பு அப்படின்னா நம்ம எந்த செயலை செய்யறோமோ அந்த வெர்பு, அதாவது அதுதான் நம்ம செய்யக்கூடிய செயல் தான் வெர்பு. ஸோ இங்க பக்கத்துல ஒன்றுன்னு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகே, ஈட், குக், பிளே, சிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள் இருந்தா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தெளிவா புரியும். நம்ம சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது, ஐ எம் ஹங்க்ரி, வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ சேர்ந்து ஒரு செயலை செய்யலாம், வாங்க சாப்பிடலாம், இல்லை நம்ம சாப்பிடலாம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இந்த ரூல் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் இந்த வார்த்தை முதல்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? சாப்பிட்றதா இங்க வெர்பு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஈட். அவ்வளவுதான். லெட்ஸ் ஈட், ஐ எம் ஹங்க்ரி. லெட்ஸ் ஈட், எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். லெட்ஸ் ஈட், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நாம் அப்படின்னு போட்டிருக்கேன்ல, இதுக்கு வந்து நீங்க வீண்லாம் போட்டக்கூடாது. பேச்சு வழக்கில் நம்ம அப்படி சொல்லுவோம், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஈட், நம்ம பிரியாணி சாப்பிடலாம், லெட்ஸ் ஈட் பிரியாணி. ஓகே, நெக்ஸ்ட், நாம் டிவி பார்க்கலாம், எனக்கு போர் அடிக்குது, ஓகே ஐ எம் போர்டு, வாங்க நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம டிவி பார்க்கலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்களா ஆன்சர் பண்ணுங்க. முதல்ல என்ன வரும்? லெட்ஸ். லெட்ஸ். வெர்ப் என்னது? அந்த வெர்பை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இங்க வெர்ப் என்னது? பார்க்கலாம். டிவி பார்க்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? வாட்ச். ஓகே, லெட்ஸ் வாட்ச். லெட்ஸ் வாட்ச் டிவி. லெட்ஸ் வாட்ச் டிவி, நம்ம டிவி பார்க்கலாம். நெக்ஸ்ட், நம்ம கிரிக்கெட் விளையாடலாம், நம்ம கிரிக்கெட் விளையாடலாம், வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நம்ம கிரிக்கெட் விளையாடலாம். எப்படி சொல்லுவீங்க? இப்பவே நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல, வெரி குட். அவ்வளவுதாங்க இங்கிலீஷ். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சிம்பிளா தெரிஞ்சு வச்சுட்டாலே இங்கிலீஷ் வந்து எல்லாராலையும் ஈஸியா பேச முடியும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னாலே ரூல் தான். இதை அப்படியே அப்ளை பண்ண போறோம், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட போது. அதை பேசி பழக போறோம், இங்கிலீஷ் நம்ம சூப்பரா பேசிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி சொல்லுவீங்க? நம்ம கிரிக்கெட் விளையாடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ். வெர்ப் என்னது? விளையாடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. இங்க டாட் டாட்டா வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க மிச்ச வார்த்தைகள் இருக்கு. கிரிக்கெட் அப்படின்னு இருக்கு. லெட்ஸ் பிளே கிரிக்கெட். லெட்ஸ் பிளே கிரிக்கெட், நம்ம கிரிக்கெட் விளையாடலாம். இதுக்கு பதிலாக எந்த கேம்னாலும் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் பிளே செஸ், செஸ் விளையாடலாம். லெட்ஸ் பிளே பாஸ்கெட் பால். ஓகே, லெட்ஸ் பிளே டென்னிஸ். இந்த மாதிரி எந்த கேம்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். சிம்பிளா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா இதை வச்சுதான் நம்ம இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட், நாம் பூங்காவிற்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க நம்ம பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஐ நீட் யுவர் ஆன்சர்ஸ். யாரும் அமைதியா இருக்காதீங்க.
ஸோ இங்கிலீஷ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். நம்ம பூங்காவிற்கு போகலாம் எப்படி சொல்லுவீங்க? நம்ம பார்க்குக்கு போகலாம். ஸோ பேச்சு வழக்கில் அப்படிதான் சொல்லுவோம். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் சுத்த தமிழ் எழுதி போட்டிருக்கேன். பேச்சு வழக்கில் நம்ம பார்க்குக்கு போகலாம், அது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ். வெர்பு என்னதுங்க? போகலாம் அப்படிங்கிறதா வெர்பு. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோ. லெட்ஸ் கோ, நம்ம போகலாம். பூங்காவிற்கு அது எப்படி சொல்லுவீங்க? இக்கு அப்படின்னா டு. டு த பார்க். டு த பார்க். தட்ஸ் இட். அவ்வளவுதாங்க. லெட்ஸ் கோ டு த பார்க். லெட்ஸ் கோ டு த பார்க். இதே இது நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு ஸ்கூல். ஓகே. காலேஜ்க்கு போகலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு காலேஜ். நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போகலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு ஷாப்பிங் மால். ஓகே. இந்த மாதிரி எதுனாலும் நீங்க சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், நாம் புதிதாக ஏதாவது முயற்சிக்கலாம். நம்ம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ். வெர்ப் என்னதுங்க? முயற்சி செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ட்ரை. லெட்ஸ் ட்ரை, முயற்சிக்கலாம். புதிதாக ஏதாவது. ஸோ ஏதாவது அப்படின்னா சம்திங். புதிதாக அப்படின்னா நியூ. அவ்வளவுதான். லெட்ஸ் ட்ரை சம்திங் நியூ. லெட்ஸ் ட்ரை சம்திங் நியூ. நம்ம புதுசா ஏதாவது முயற்சி செய்யலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம சேர்ந்து சமைக்கலாம். நம்ம சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சமைக்கலாம், அது எப்படி சொல்லுவீங்க? நம்ம சமைக்கலாம். லெட்ஸ். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? குக். லெட்ஸ் குக் அப்படின்னா சமைக்கலாம். சேர்ந்து அப்படின்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுக்கு எப்படி சொல்லலாம்? டுகெதர். டுகெதர் அப்படின்னா சேர்ந்து. லெட்ஸ் குக் டுகெதர். நம்ம சேர்ந்து சமைக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்ம சேர்ந்து விளையாடலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? நம்ம சேர்ந்து விளையாடலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம விளையாடலாம் அப்படின்னா லெட்ஸ் பிளே. நம்ம சேர்ந்து விளையாடலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? லெட்ஸ் பிளே டுகெதர். ஸோ லெட்ஸ் பிளே அப்படிங்கிற வார்த்தையே வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த டுகெதர் அப்படிங்கிற வார்த்தை இட் கிவ்ஸ் அடிஷ்னல் மீனிங். ஓகே. அது வந்து கொஞ்சம் எம்பசிஸ் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் வலியுறுத்துது நம்ம சேர்ந்து அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் பிளே டுகெதர், நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நம்ம சேர்ந்து படிக்கலாம். நம்ம சேர்ந்து படிக்கலாம், அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஸோ காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ், அதை எப்படி சொல்லலாம்? ஸோ லெட்ஸ். லெட்ஸ் இங்க வெர்பு என்னது? படிக்கிறதா வெர்பு இல்லையா? படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. லெட்ஸ் ஸ்டடி அப்படின்னா படிக்கலாம். சேர்ந்து அப்படின்னா டுகெதர். லெட்ஸ் ஸ்டடி டுகெதர். தட்ஸ் இட். லெட்ஸ் ஸ்டடி டுகெதர் ஃபார் த எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு சேர்ந்து படிக்கலாம். ரைட். நாம் சேர்ந்து மதிய உணவு சாப்பிடலாம். நம்ம சேர்ந்து மதிய உணவு சாப்பிடலாம். இது அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எங்கனாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க? இது ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ். லெட்ஸ் ஈட். இங்க வந்து வெர்பு வந்து சாப்பிடுறது. இது லெட்ஸ் ஈட் அப்படின்னு சொல்லலாம். பட் பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெட்ஸ் ஹேவ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் ஹேவ். லெட்ஸ் ஹேவ் லஞ்ச் டுகெதர். லெட்ஸ் ஹேவ் லஞ்ச் டுகெதர் அல்லது லெட்ஸ் ஈட், ரெண்டுமே கரெக்ட் தான். லெட்ஸ் ஈட் லஞ்ச் டுகெதர். நம்ம மதிய உணவு சேர்ந்து சாப்பிடலாம். லெட்ஸ் ஹேவ் ஆர் லெட்ஸ் ஈட். ஹேவ் அப்படின்னா ஓகே நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கறதா மீனிங் இந்த இடத்துல. ஓகேவா? லெட்ஸ் ஹேவ் லஞ்ச் டுகெதர் ஆர் லெட்ஸ் ஈட் லஞ்ச் டுகெதர். ரைட். இதுக்கு பதிலா வந்து நம்ம இன்னைக்கு டின்னர், நைட் டின்னர் வந்து நம்ம சேர்ந்து சாப்பிடலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து லஞ்ச்னா மதிய உணவு. நம்ம டின்னர் வந்து நம்ம சேர்ந்து சாப்பிடலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, யாரும் ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்க அப்படியே இருந்துடக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ லெட்ஸ் ஹேவ் டின்னர் டுகெதர் அல்லது லெட்ஸ் ஈட் டின்னர் டுகெதர், போத் ஆர் கரெக்ட். பட் காமனா நம்ம வந்து கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஹேவ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நம்ம அவளுக்கு உதவலாம். நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ நாம் உதவலாம், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெட்ஸ் ஹெல்ப்.
ஸோ உதவுறது தான் இங்க வெர்பு. ஸோ லெட்ஸ் ஹெல்ப் அவளுக்கு, ஹெர். லெட்ஸ் ஹெல்ப் ஹெர், லெட்ஸ் ஹெல்ப் ஹெர், நம்ம அவளுக்கு உதவலாம். இதே இது நம்ம அவனுக்கு உதவலாம் அப்படின்னா லெட்ஸ் ஹெல்ப் ஹிம். ஓகே, சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதாங்க லெட்ஸ் யூஸ் பண்றது. இப்ப கடைசியா ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நம்ம ஆசிரியரிடம் கேட்கலாம், நம்ம டீச்சர் கிட்ட கேட்கலாம். அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ். எப்படி கேட்கலாம், எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கேட்கலாம். கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க். டீச்சர் கிட்ட த டீச்சர். லெட்ஸ் ஆஸ்க் த டீச்சர், லெட்ஸ் ஆஸ்க் த டீச்சர். நம்ம இப்போது டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யலாம். நம்ம இப்போ டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணலாம். எங்கேயாவது நம்ம ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? முன்னக்கூட்டியே நம்ம டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுவோம் இல்லையா? அதை சொல்றீங்க. நம்ம இப்பவே டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? லெட்ஸ் முன்பதிவு செய்யணும், புக் பண்றது. லெட்ஸ் புக் டிக்கெட்டுகள், த டிக்கெட்ஸ். லெட்ஸ் புக் த டிக்கெட்ஸ் இப்போது, நவ். அவ்வளவுதான். லெட்ஸ் புக் த டிக்கெட்ஸ் நவ், லெட்ஸ் புக் த டிக்கெட்ஸ் நவ். நம்ம மேனேஜர் கிட்ட பேசலாம், நம்ம மேனேஜர் கிட்ட பேசலாம். அது எப்படி சொல்லுவீங்க? யூஸ்வலா ஆஃபீஸ்ல நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் பேசலாம், பேசுறதுக்கு டாக். லெட்ஸ் டாக் மேனேஜர் கிட்ட, லெட்ஸ் டாக் டு த மேனேஜர். ஓகே, let's talk to the manager. That's it. Easier இருக்கா? Let's ask the teacher, let's book the tickets now, let's talk to the manager. சொல்லும் போது நம்மளோட அந்த வாய்ஸ் டோன் அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். ஓகே, இது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா let's talk to the manager, let's talk to the manager. நம்ம வந்து மேனேஜர் கிட்ட பேசலாம். அந்த டோன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொனன்சியேஷன், இன்டோனேஷன், ஓகே, எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிராமரை தாண்டி இத்தனை விஷயங்கள் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. என் கூட சேர்ந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட மார்க்ஸை வந்து நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க, நீங்களா ஆன்சர் பண்ணி எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மார்க்ஸை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. ரைட்? ஓகே, நம்ம சினிமாவுக்கு போகலாம். லெட்ஸ் கோ அப்படின்னா நம்ம போகலாம். சினிமாவுக்கு, டு த சினிமா. லெட்ஸ் கோ டு த சினிமா ஆர் லெட்ஸ் கோ டு த மூவி, இதனாலும் ஓகே தான். நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். அதே சென்டென்ஸ் தான், ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. வீட்டிற்கு அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் இது கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்ஸ் கோ அப்படின்னா நம்ம போகலாம், வீடு அப்படின்னா ஹோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம டூ போடக்கூடாது. ஹோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வராது. லெட்ஸ் கோ ஹோம், நம்ம வீட்டுக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஸோ லெட்ஸ் எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டேக். லெட்ஸ் டேக்னா எடுக்கலாம். ஒரு செல்ஃபி, a செல்ஃபி. லெட்ஸ் டேக் a செல்ஃபி, நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். நாம் மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். நம்ம ஈவினிங் 6 மணிக்கு மீட் பண்ணலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? நாம் சந்திக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் மீட். மாலை 6 மணிக்கு அப்படின்னா at 6 PM. அவ்வளவுதான். லெட்ஸ் மீட் at 6 PM. லெட்ஸ் மீட் at 6 PM. இந்த மாதிரி டைமுக்கு முன்னாடி நம்ம அட் போடணும். ஓகேவா? லெட்ஸ் மீட் at 6 PM. த லாஸ்ட் ஒன், நம்ம இப்போ அவனை அழைக்கலாம். நம்ம இப்போ அவனுக்கு கால் பண்ணலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? நம்ம இப்போ அவனுக்கு கால் பண்ணலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? லெட்ஸ் கால் அப்படின்னா நம்ம அழைக்கலாம். அவனை அப்படின்னா ஹிம். லெட்ஸ் கால் ஹிம், நம்ம அவனுக்கு கால் பண்ணலாம். இப்போது, நவ். அவ்வளவுதான். லெட்ஸ் கால் ஹிம் நவ், லெட்ஸ் கால் ஹிம் நவ், நம்ம இப்போ அவனுக்கு கால் பண்ணலாம். தட்ஸ் இட். எப்படி இருந்தது இந்த லெட்ஸ், லெட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை? ஈஸியா இருந்ததா? நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ குட் ஜாப். சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அவ்வளவுதாங்க.
ஸோ லெட்ஸ் யூஸ் பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம், இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.